அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவருடன் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, சபையாரே, முதியோர்களே, படிக்கிற பிள்ளைகளே, வாழை பிள்ளைகளே, புறஜாதி பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆகவே நமக்கு இருக்கிறது போதுமென்று நம்ம எண்ண வேண்டும். அதை விட்டுட்டு நிறையா கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாங்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட கார் வாங்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வாங்குவது, ஆயிரக்கணக்கான ட்ரெஸ்ஸை வாங்கிறது, இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம ஆசைப்பட்டு வாங்கும்போது கடன் பிரச்சனைக்கு ஆளாகிறோம். அந்த கடன் பிரச்சனையால் அந்த கடன் அடைக்க விடாதபடிக்கு நமக்கு வேதனையும் வருத்தமும் மன சஞ்சலமும் நம் நிம்மதியை கெடுத்து விடுகிறது. நிம்மதியை தூங்க முடியல. இப்படி எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள், பண ஆசை இருக்கிறதுனால. அதனால் கர்த்தர் சொல்கிற இந்த வசனத்தில், பண ஆசை இல்லாதவள இருந்து உங்களுக்கு இருக்கிறது போதும்ன்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ அழகான வசனம். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோமானால் கர்த்தர் நமக்கு நிம்மதி, சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த வசனத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.